செம்ம டேஸ்டியாகவும் எத்தனை தடவை சாப்பிட்டாலும் சலிக்காமல் இருக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்றது பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி அடிப்பாகத்தில் வெட்டி எடுத்துகிட்டு உள்ளே இந்த மாதிரி பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காவை போட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கின எண்ணெயிலேயே பெரிய வெங்காயம் 1, 3 தக்காளி, மிளகு சீரகம் 1 ஸ்பூன், தேங்காய் பத்தை 1 தேங்காய் பத்தை, 1/2 ஸ்பூன் அளவு உப்பு, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினோடனே மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். திருப்பியும் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்ட பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி ஊற்றிடலாம். அதுலேயே கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு கிளறி மூடி வச்சலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த சமயத்தில் கொத்தமல்லி தூவி இறக்கலாம். செம்ம டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை